Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் 109 தொகுதிகள் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி அதிமுக 52 தொகுதிகள், திமுக 73 தொகுதிகள். முதல் இடத்துல முன்னிலையை தாவேக தக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றது. இரண்டாவது இடத்தில் திமுக கொஞ்சம் ஏறுகிறது நம்பர்ஸ்ல. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது தற்போதைய சூழலாக பார்க்கின்றோம். திருச்சூழி தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். மன்னார்குடியில் அமமுக வெற்றி பெற்றிருக்கிறது. பழனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் வெற்றி பெற்றிருக்கிறார். நெய்வேலி தொகுதியில அதிமுகவின் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார். அங்கு தாவேகாவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஈரோடு மேற்கில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் வேலு வெற்றி பெற்றிருக்கிறார். சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார் அப்படிங்கிறது தகவல்களாக வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரங்கத்திற்கு ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு பாலச்சந்திரன் IAS அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். திமுகவின் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். பாலச்சந்திரன் IAS அவர்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம சொன்ன தகவல்லேருந்தே பார்க்கும்போது அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், அமைச்சர்களாக பல முறை இருந்தவர்கள் எல்லாரும் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அறிவிப்பு வந்தபடி சில இடங்களில் பின்னடைவையும் சந்தித்திருக்கிறார்கள். முக்கியமாக கொளத்தூர் தொகுதியிலே திமுக தலைவர் CM ஸ்டாலின் அவர்களே தோல்வி அப்படிங்கிறதும் வந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது? விஜய்க்கு எந்த ஆதரவு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டதோ அதை விட அதிகமான ஆதரவு கிடைச்சிருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது ஒண்ணு. ஏன் அந்த ஆதரவு கிடைச்சது? உதாரணமா இளைஞர்கள் மத்தியில 99% அவருக்கு தான். 99% அவருக்குன்னா இளைஞர்களுக்கு திமுகவில் இருந்தாங்க, அதிமுகவில் இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்துதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, ஒரு 50 வருஷம் இந்த திராவிட ஆட்சியில நீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும். இப்ப நாங்கெல்லாம் சொல்லிட்டு அந்த போது எங்களுக்கு தமிழ் பிடிப்பு இருந்தது, ஏன்னா தமிழ் சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் சொல்லிட்டு அந்த போது காலேஜில் பாலிடிக்ஸ் இருந்தது, யூனியன் எலெக்ஷன் இருந்தது, அதனால எங்களுக்கு அரசியல் தெரியும். இன்னைக்கு உள்ள சமுதாய இளைஞர் சமுதாயத்துக்கு அரசியலும் தெரியாது, தமிழும் தெரியாது. அப்ப தமிழ் தெரிஞ்சா எனக்கு தமிழ் வரலாறு தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், நான் எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதுன்னு சொல்லியே ரொம்ப சீண்டிட்டோமோ அந்த இளைய தலைமுறையினரை? இல்ல அதோட வெளிப்பாடுதான் இவ்வளவு நம்ம அவங்க மேல தப்பு சொல்ல. நீங்க சொல்லிக் கொடுக்காம இருந்தா உங்களுக்கு எங்க இருந்து வரும்? இப்போ ஏதாவது ஒரு பற்று இருக்கணும், தமிழ் பற்று, அரசியல் பற்று, அரசியலை பற்றிய புரிதல். இது எதுவுமே இல்லைன்னா எல்லாம் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது சினிமா தான். சினிமா பற்று இருக்கு, அதனால அவங்க அங்க போயிருக்காங்க. சினிமா பற்றுல மட்டுமா சார்? முதல் முறை வாக்காளர்கள்னா 14,60,000 பேர் தான். அதற்கு பிறகு அந்த 30-40 வயசு உள்ளவங்க இங்கெல்லாம் போட்டிருந்தாதான் இந்த நம்பர்ஸ் வந்திருக்கும். திமுகவுல இருக்கக்கூடிய அவங்க ஆதரவு வாக்குகள் இருந்திருந்தாதான் இது வந்திருக்க முடியும். அதிமுகல இதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்தாதான் இந்த நம்பர்ஸ் வர முடியும். அப்ப நீங்க இத ஒரு செக்டார்ல மட்டும் நீங்க எப்படி சொல்லிட முடியும்? பாருங்க, இவருக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் ஆக்டர் விஜய். எம்ஜிஆர் ஒரு கரிஸ்மேட்டிக் ஆக்டர் தான் இருந்தார். ஆனா எம்ஜிஆர் காலத்துல அவர் 25 வருஷம் பாலிடிக்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் முதல்வர் ஆனாரு. அவர் காலத்துல நான் இப்ப சொன்ன அந்த காரணங்கள்லாம் இருந்தது. எம்ஜிஆர் துளசி மாலை கட்டிக்கிட்டு கதர் வேஷ்டி கட்டின ஒரு காங்கிரஸ்கார். அவர் திமுகவுக்கு வந்தது காரணம் தன் காரியத்துக்காக வந்தார். திராவிட கட்சிகள் தான் இங்கு சினிமாவை ஆழ்கின்றன, அதனால தன்னுடைய இதுக்காக கேரியர் ஃபியூச்சருக்காக அவர் டிஎம்கேக்கு வந்தார். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நேர்மையான திமுக காரனா இருந்தார். 25 வருஷமா அவங்களுக்கு இடையில பிரிவு வர்ற வரைக்கும் அவர் திமுக இருந்தார். இப்ப அவரு காலத்துல தமிழை பத்தி பேசாம நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி புரிய முடியாது. இன்னைக்கு உள்ள நிலைமையில தமிழை பத்தி பேசினாலும் சரி பேசலாம் சரி அது தேவையில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த குரூப்புக்கு அப் டு 35 குரூப்புக்கு ஏதாவது ஒரு பற்று இருக்கணும். அந்த பற்று இருக்கும் பொழுதுதான் அவங்க ரொம்ப பற்றுடையவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு தமிழ் பற்று கிடையாது, தேவையில்லை. தமிழ் பற்று இல்லாத காரணம் அந்த குரூப் கிடையாது. இப்ப உதாரணமா கலைஞர் காலத்துல ஒரு சட்டம் போட்டாங்க, எல்லா பள்ளிக்கூடங்களையும் தமிழ் கட்டாயமாக ஒரு மொழி பாடமாக வைத்திருக்க சட்டம் போட்டாங்க. இதே சட்டம் தான் ஆந்திராவிலையும் போட்டாங்க, கர்நாடகாவிலையும் போட்டாங்க. ஆனா அந்த 2 ஸ்டேட்லயும் சட்டம் கம்பைன் ஆகலாம். என்ன சட்டம் இருந்தது?
அப்படி தெலுங்கு அல்லது கன்னடம் வந்து கட்டாயமாக பயிற்றுவிக்கப்படாவிட்டால் அத்தகைய பள்ளிகள் மேல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்துல ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. நம்ம ஊர்ல அந்த ப்ரொவிஷன் இல்லை. அதனால இப்ப இந்த தமிழ் பற்று இதெல்லாம் தாண்டி நிதர்சனமா அவங்க என்ன பாக்குறாங்க, டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு நாளும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்ப அவர் விஜய் முன்வைத்த அந்த திமுக எதிர்ப்பு, அதுல ஊழல்னு சொல்றது, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் தான் இது எடுபட்டு இருக்காப்ப. ஆமா, எடுபட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இவரை பத்தி, விஜய் பத்தி நான் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். மாநாடு நடத்துறதுக்கு உங்ககிட்ட எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னு அவங்க பதில் சொன்னாங்களா? பதில் சொல்லல. அப்ப அவங்ககிட்ட என்ன ஊழல் இல்லாம இருக்கா? அதே ஒரு ஊழல்னாலதான் அந்த மாநாடு நடத்திருக்காங்க. நிச்சயமா எப்படி நடத்து சொல்ல வேண்டியதானே. ஒருத்தர் வந்து சொன்னாரு, தொண்டர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, தவக சேர்ந்தவர் இல்லைங்க, அவர் சொந்த பணத்துல போட்டு செலவழிச்சாரு. நான் சொல்லுங்க அதை, எனக்கு அவர் மேல மரியாதை வரும். இதே கேள்வியை நீங்க திமுக அதிமுக மாநாடு நடத்தினதா இருக்கட்டும், அமைச்சர்களுக்கு வந்த சொத்தா இருக்கட்டும், இதெல்லாம் இதே திரும்ப யாரு கேள்வி கேட்காம இருந்தது? இப்படி கேள்வி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோட சொன்னோம். இதெல்லாம் வந்து நாசமாக்குறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனா புதுசா ஒருத்தர் வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அவர் ஏற்கனவே அதெல்லாம் பண்ண துவங்கிட்டாரு. தட்ஸ் மை அப்சர்வேஷன். இவங்க மாநாடு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவங்க சரியில்லாம இருக்காங்க. இவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோம்னா லஞ்ச ஊழல் ஒழிச்சிட போறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, லஞ்ச ஊழல் வந்து வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி முகல் பீரியட்ல இருந்து இங்க இருக்கு. அதனால அது நியாயம் கிடையாது. ஆனா லஞ்ச ஊழலை எடுத்து வெற்றிகரமாக போராடுறதுக்கு சட்டங்கள் துணை புரிய முடியும். அதை வேறு இருக்கிறது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கீங்க, நான் ஒரு பியூரோக்ராட்டா இருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு லைசன்ஸ் கேட்கறீங்க, நான் 5 லட்சம் ரூபாய் கேட்கிறேன். உடனே நீங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நெகோசியேஷன் நடக்குது. எதுக்கு? உங்களுக்கு உள்ள எல்லா உரிமைக்கும் நெகோசியேஷன் நடக்குது. 3 லட்சம்னா சரின்னு சொல்லி நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சரி சொல்லிட்டேன்னா அந்த லஞ்சம் வெளியில் தெரியுமா? தெரியாது. இது மாதிரி எத்தனை லஞ்சம் இருக்கு இன்னைக்கு நாட்டுல? அந்த மாதிரி அதிகாரிகளை நிர்வாகத்துல வச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? இல்ல உங்களுக்கு அந்த கோபம் கூட இருக்கும்ல. இப்ப என் வீட்டுக்கு நான் பட்டா வாங்க போறேன், அங்க வாங்க போற இடத்துல நீங்க லஞ்சம்னு நீங்க என்னால முடியல, அந்த கோபம் அந்த வெளிப்பாடு இருக்கும்ல. நான் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை, நீ லஞ்சம் வாங்குற அதிகாரியை நீ வச்சிருக்க உன் அரசாங்கத்துல, அப்ப என்ன நிர்வாகங்கும் போது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெளிப்பாடா எடுத்துக்கலாமா? எல்லாம் ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றது எல்லாம் சரி. விஜய் வந்த உடனே பட்டாவுக்கு காசு வாங்காம போயிட போறாங்களா? குடுங்கல, நீங்க முன்னாடியே ஏன் கிளைம் பண்றீங்க? அவர் வாங்குவாரா வாங்க மாட்டாரான்னு கொடுத்து பாப்போம் சார். அவர் வாங்கினாருன்னா இதே மக்கள் தூக்கி எறிவாங்க. சரியா? அந்த ஒரு சான்ஸ் கொடுப்போங்கிறதா மக்களுடைய தீர்ப்பா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்கிறேன். அதாவது இவர் புது மனிதர், இவர்கிட்ட வந்து அவங்க நம்புறாங்க லஞ்ச ஊழல் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா மக்களுக்கு வந்து நான் ஒண்ணு சொல்றேங்க, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பாடமா வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசியல் கிடையாது இன்னைக்கு, ஸ்கூல்ல கிடையாது, காலேஜ்ல கிடையாது, அரசியல் தடைப்பட்டு விட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சிருந்தேன்னா நான் சின்ன குழந்தையா 10 வயசு 12 வயசுல என்னுடைய அப்பாட்ட என்ன சொல்லியிருப்பேன், நம்ம தான் எஜமானர்கள். ஏன்னா பிரியாம்பிள் என்ன சொல்லுது? We the people of India dedicate to ourselves this constitution of India. இந்திய மக்களாகிய நாம் நமக்கென்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறோம். பண்றது நானு. அப்ப அவங்க நம்முடைய வேலையாட்கள். நீ எதுக்கு 3000 ரூபாய்க்கு 3 கட்டிட்டு அவங்க ஓட்டு போடுற அப்படின்னு அந்த 10 வயசு பையன் கேட்டுட்டான். இன்னைக்கு அந்த 10 வயசு பையன் விசில் அடிக்கிறான். அவனுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கல. யார் தப்பு? அவன் போய் தப்பா? இல்ல, அதே மாதிரி நீங்க பாடம் சொல்ற மாதிரியே கல்லூரிகள்ல மாணவர் தேர்தல் எல்லாம் வச்சுது. அப்பவே ஒரு அரசியல் புரிதல்லாம் கொண்டு வரப்பட்டது அண்ணா அவர்கள் காலத்துல இருந்து. அதெல்லாம் தடைப்பட்டுருச்சுல. இப்ப அந்த இடத்துலயும் தவறு அப்படிங்கறத இனிமேதான் அந்த திராவிட கட்சிகள் ஒரு சுய பரிசோதனை செய்யணும். ரொம்ப சுய பரிசோதனை பண்ணணும் இந்த திராவிட கட்சிகள். இந்த 50 வருஷத்துல அவங்க பண்ணதுல சில அடிப்படை விஷயங்களை பத்தி ரொம்ப சுய பரிசோதனை பண்ணணும். தர்ஷினி அம்மா அவர்கள்ட்ட அப்போ இது உண்மையிலேயே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலம் தானா? அது கட்டாயம் தானா? இப்ப இந்த முடிவுகளை பார்க்கும் போது சுய பரிசோதனைங்கிறத தாண்டி மாறுகின்ற காலம்னு ஒண்ணு இருக்கு. 2K kids, 2000 குழவிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்சி, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா வரைக்கும் வந்தாச்சு. தலைவரே கூட வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்டதான் வாக்கு கேட்கலையே தவிர ஜென் பீட்டா வரைக்கும் கேட்டாருல்ல, ஜென் ஆல்பா வரைக்கும் கேட்டாரு. நீங்க போய் உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட வாக்கு போட்டு சொல்லுங்க. அது எல்லாமே எலக்ட்ரல் அஃபென்ஸ். அது கண்டுக்கிடவே இல்லை. பட் அதையும் நம்ம நகைச்சுவையா கடந்து போயிடுறோம் பாத்தீங்களா? தேர்தல் ஆணையம் கூட அதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குழந்தைகளை இந்த மாதிரி வாக்களிப்பதற்காக பயன்படுத்துவது என்பதே குற்றம் அப்படிங்கிறதையும் யாருமே ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கல. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான நியூ நார்மல்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, இதற்கேற்றாற்போல் நாமும் மாற வேண்டுமா? நம்முடைய கொள்கைகளை மாற்ற வேண்டுமா? அல்லது இப்ப சகோதரர் வந்து அந்த பிரியாம்பிள சொல்லும் போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசுறாருல்ல, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுதல்லாம் இப்ப உள்ள இளைஞர்களுக்கு இல்ல. சோ வாட்? ஓகே,
யூ வே லைக் தட், why should I be like that அப்படின்ற ஒரு தோட கிளிக்கிட்டு போற ஒரு யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்ப இதுக்கு? இவங்க இப்படிதான் இதுல பொறுப்பேற்றுக்கிறதுங்கிறத தாண்டி இவர்களுக்கு ஏற்றாற்போல் நாம் வழி நடத்த வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம்ங்கிறத அப்படி யோசிக்கணுமான்னு பாக்குறேன். இல்ல நீங்க இலக்கியத்துல எல்லாம் சீனியர், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலேங்கிறது. அப்ப நம்ம நம்மளுடைய இளைஞர்கள் ஒரு கட்டத்துல நம்ம செதுக்க வேண்டிய களிமண்ணே வச்சுக்கோமே, அதை செதுக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம அரசியல் கட்சிகள், சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சிகளுடைய பொறுப்பாக தானே இருக்கு. அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இவங்களுக்கு இவங்க இப்படி கண்மூடித்தனமா பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நாங்க எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும், நான் திமுக என்கின்ற அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஜனவரி 25 என்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் ஈந்தவர்களுக்கான ஒரு நினைவு நாள். அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் அவர்களை பற்றிய பேச்சு இருக்கும், அந்த உணர்வெழுச்சி இருக்கும் என்பதை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். அது மாதிரி அந்த முப்பெரும் விழா என்பது தந்தை பெரியாரின் பிறந்த நாள் என்று சொல்கிறோம். அவருடைய சிந்தனைகளை நினைவூட்டி பார்ப்பதற்கான ஒரு நாள், பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனைகளை நினைவூட்டி பார்ப்பதற்கான ஒரு நாள், நம்முடைய திராவிட இயக்கம் தோன்றி அது என்னவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்தது என்பதை நினைவூட்டி பார்ப்பதற்கான ஒரு நாள் என்று தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கருத்தியலை கொண்டு சேர்க்கிறோம். ஆனால் இப்போது இந்த கருத்தியல் இவ்வளவு இடத்துல இருக்குன்னா, திரைக்கவர்ச்சி என்பது இந்த அளவுக்கு உயரத்துல இருக்கு. அதுவும் கூடுதலாக இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாமே வந்த பின்பு எது மிக அதிகமாக அவர்களை கவர்கிறது என்றால் இந்த திரைப்படங்கள் அல்லது இந்த மாதிரியான கவர்ச்சி அதிகமாக இருக்கிறது. சகோதரர் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் நடித்து அல்லது கலை இலக்கிய உணர்வோடு இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் தான். முத்தமிழர் கலைஞர் முதற்கொண்டு பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு திரைப்படத்தையே பயன்படுத்தினார்கள் ஆயுதமாக. அதுதான் மிக முக்கியம். ஆனா இப்போது ஆயுதம் என்பதை தாண்டி அது ஒரு பொழுதுபோக்கு, எங்களை என்டர்டெயின் செய்வது, எங்களை சந்தோஷப்படுத்துவது, எங்களை குஷிப்படுத்துவது. எனவே அப்படிப்பட்ட ஒருவர் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற நிலைக்கு இவர்களோட மைண்ட் ஷிஃப்ட் மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம குறிப்பா கவனிக்கணும். அந்த இடத்துல கூட இவர் கட்சி ஆரம்பிச்சு மாநாடெல்லாம் நடத்தும் போது கூட நம்ம விழிப்போட இருந்திருக்கலாமோ? அவர் பாய்காட் பண்ணிக்கிட்டே இருந்தது, அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்றது இல்ல, அதை பத்தின புரிதலை அதே இளைஞர்களுக்கு ஏற்படுத்தல. அவங்கள அந்த சீன்ற வேலை மட்டும்தான் இருந்தது. இப்ப அப்பவே இத ஒரு டிபேட்டபிளா மாத்தி விஜய் சொல்றத அவரை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருந்தா இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த 3 வருஷத்துக்கு அந்த இளைஞர்களுக்கு அப்பப்ப அந்த ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்குமா? இல்ல, நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் தொடர்ச்சியாக. அதன் மூலமாகத்தான் இப்படியாவது தக்க வைத்திருக்கிறோம். நீங்க புறக்கணிச்சிட்ட எந்த அவருடைய குற்றச்சாட்டுக்கும் திமுக தரப்புல இருந்து பதிலே வரல. கடைசி நேரத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட விமர்சனம் பண்ணாரு. ஆனா நீங்க அதை எந்த குற்றச்சாட்டு எதையுமே கண்டுக்காமே விட்டீங்க. நீங்க இல்ல, நீங்க யாரு சொல்றீங்க? திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரலையே. இல்ல, விஜய் வைத்த தலைவர்கள் தரப்புல இருந்து வேணா நீங்க சொல்லலாம். ஆனா பேச்சாளர்களாகிய நாங்கள், எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து களமாடுபவர்கள் எல்லோருமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டுதான் இருந்தோம். அவரை எக்ஸ்போஸ் பண்றதை நாங்க முதல் வேலையாக செய்து கொண்டுதான் இருந்தோம். அதைதான் நீங்க கவனிக்கணும். ஆனால் எங்களுடைய தலைவர் அந்த மாதிரியான கடினமான வார்த்தைகளையோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அது அவருடைய கண்ணியம், எங்களுடைய திராவிடம் கற்றுக் கொடுத்த கண்ணியம். அந்த கரூர் விஷயத்துல கூட அவர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தங்களுடைய தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார் என்றுதானே சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தை கடைபிடிப்பதை, அந்த மாதிரி ஒரு நல்ல உணர்வுள்ளவராக இருப்பதையே கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம நிக்கிறோம். அதுதான் இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான் 35 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்திருக்கேன், இப்பயும் கூர்ந்து பல மாநிலங்களை என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட சொல்றாங்க, இந்த 5 வருஷத்துல செய்த நலத்திட்டங்கள், அதாவது பெரும்பான்மை மக்களை சேர்ந்து அடைகிற நலத்திட்டங்கள், ஒரு ஆட்சியில குறை இல்லாம இல்ல, குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா இவ்வளவு பெரும்பான்மையான மக்களை சேர்ந்து அடைகின்ற நலத்திட்டங்கள் இத்தனை 5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு குயிக்கா ப்ரோக்ராம் திங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறது இந்தியாவில எந்த மாநிலமே கிடையாது. இவங்கதான், அதுல சந்தேகமே கிடையாது. அப்போ ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம், இவ்வளவு நல்லது செய்யும்போது அதை மக்கள் உணராம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். மரிய பூசோன்னு சொல்லி காட்ஃபாதர் நாவல் எழுதினவர் சொன்னாரு, people are not grateful to you for what you have done to them, they are grateful to you for what you will do to them அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பல பேர் செய்யறதுக்கு நன்றி பாராட்ட மாட்டாங்க, இனிமே செய்ய போறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுல திமுகவும் அதிமுகவும் உட்பட செய்யக்கூடியதை பேசினாங்க. ஆனா விஜய் சொன்ன நலத்திட்டங்களுக்கு மொத்தம் 20 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். எங்கிருந்து கொடுக்க போற? ஜனங்கள் நம்புறாங்க.
சரி, அதே சமயம் திமுக உடைய அந்த வாக்குகளும் இந்த போயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் வாக்குகள் இது எந்த இடத்துல சார்? ஏன்னா புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. விடியல் பயணமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இன்னைக்கு இதெல்லாம் நீர்த்து போச்சா? இல்ல, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டத்துல பலனடைஞ்சவங்க ஒரு 10,000 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. அதோட இம்பாக்ட் பெரிய இம்பாக்ட். 10,000 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்கன்னா அந்த 10,000 சமுதாயத்தின் அடிமட்டத்திலிருந்து பெரும்பாலானவர்கள் வந்தாங்க. இதை இவங்க சரியா ப்ரொஜெக்ட் பண்ணல. நம்பர் 1. நல்லது செஞ்சா போதும், காமராஜ் அந்த காலத்துல பண்ணவங்க நல்லது செஞ்சா போதும், ஜனங்களுக்கு தெரியத்தானே போறது. இல்ல, இதேதானே சார் திரும்ப திரும்ப அவங்க பிரச்சாரத்திலேயே முன் வச்சாங்க. மேடையில ஏறினா சரசரன்னு அவ்வளவு திட்டத்தையும் சொன்னாங்க, அதோட பயனை சொன்னாங்க. அது சம்பந்தமான ஒரு மாநாடே பெண்களை வச்சு செஞ்சாங்க. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? எங்க போய் சொல்லணுமோ அங்க போய் சொல்லிருக்கணும். எங்க போய் சொல்லணும்னா அந்த ஜென் செட்ல போய் சொல்லிருக்கணும். ஜென் செட்ல என்ன கேட்டிருக்கணும், நீங்கள்லாம் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கேட்டு பாருங்க, உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இந்த 4 தலைமுறையில எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னு கேட்க வச்சிருந்தாங்கன்னா, இவங்களே ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி ரியாக்ஷன். இல்ல, இந்த கேள்விகளை எல்லாம் நாங்க எல்லா கூட்டங்களிலும் எல்லா உரைகளிலும் சொன்னதுதான். ஆனாலும் அந்த திரை கவர்ச்சிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, they think the heroes are very dear to them. அவங்க மனசுக்குள்ள குடியிருக்கிற ஒருவராக அவரை நினைக்கும் போது மீது எல்லாமே அடிபட்டு போயிடும். இந்த கேள்வி, உங்க பாட்டி பிளவுஸ் போட்டாங்களா, உங்க பாட்டி புடவை ஒழுங்கா கட்டினாங்களா, முறை வரி என்ற ஒன்று இருந்ததுமா அப்படின்னு சொன்னா அதிர்ச்சி. அப்படியா? அதுக்கு மிக முக்கியமாக மாபெரும் தமிழ் கனவு என்கிற அந்த நிகழ்ச்சி மாவட்டம் தோறும் மாநிலம் முழுக்க நடந்தது. இந்த மாதிரி சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், களத்தில் இறங்கி பணி செய்தவர்கள் எல்லாரையும் வைத்துதான் அந்த மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே அதை நடத்தின தொடர்ச்சியாக நடந்தது. அது மிக முக்கியம். அது நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், கலைஞர்கள், அந்த மாதிரி எல்லாமே அவரவர்களுக்கு தினசரி வாழ்க்கையில் தொடர்புடைய விஷயங்களோடு நடந்த திட்டங்கள் தான். ஆனா என்ன, நம்முடைய கலைஞரை யாருதான் சொல்வார், நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்காக மக்கள் உங்களிடம் நன்றியோடு இருப்பார்கள் என்று நம்ப வேண்டாம், எதிர்பார்க்கவும் வேண்டாம், செய்வது நம் கடமை. அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அது கண்ணே கலங்குது. நிச்சயமா ஒரு நாள் சில நாட்கள் இந்த மாபெரும் தமிழ் கனவு இவங்களும் சகோதரி நிறைய பேர் நல்ல சிறப்பா வெல்லும் பெண்கள் சில உரைகள் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் எல்லாரும் உங்களை மாதிரி பெண்கள்மா பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து அவங்க நிக்கிறாங்க. நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கனவு காணுங்க. அந்த கனவை நனவாக்குவதற்கு நான் இருக்கிறேன். படிங்க 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 என்றுதானே நம்ம முதல்வர் சொல்லணும். அதை மறுக்கவே முடியுமா? பாருங்க, ஸ்கூல்ல திங்களோடும் செழும்புருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கோல் கடல் இவற்றோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய்யும் உழந்து சங்கே அப்படின்னு பாரதிதாசன் பாடினதை கட்டாய மரணம் பகுதியை வைக்கிறாங்கல்ல. அது 7வது வயசுல படிச்சது 90 வயசு வரைக்கும் என் மனசுல இருக்கும். நானும் இவங்களோ போய் ஒரு நாள் பேசுறோம்ல, அந்த ஒரு நாள் கேட்டு உணர்ச்சி வச்சுட்டு அப்படி போயிடுவாங்க. 2 பெரிய வித்தியாசம். அந்த காலத்துல பிடிக்க வேண்டிய நேரத்துல பிடிக்காம விட்டது இவங்களுடைய பெருந்தவர். இல்ல, அந்த காலம்ங்கிறது எந்த காலத்தை சொல்றீங்க? ஐசிஎஸ் அந்த காலத்துல ஐஏஎஸ் இன்னைக்கு 30 வயசு வரைக்கும் ஐஏஎஸ்ல வரலான் இருக்கு. நான் இருக்கும்போது 24 வயசு தான். ஐசிஎஸ் 22 வயசு தான். அதுக்கு அவங்க சொன்னது முக்கியமான வார்த்தை, இளைஞராக இருக்கும் பொழுது படியுங்கள், அங்குதான் அவருடைய முழுத்தரமும் வெளிப்படும், முழுத்திறமை வெளிப்படும். அது மாதிரி அந்த சின்ன வயசுல இதெல்லாம் சேர வேண்டிய நல்ல கருத்துக்கள் போய் சேர்ந்துக்கணும். நம்ம என்ன விஷக்கதையா சொல்ல சொன்னோம்? தமிழர்களுக்கு மிகப்பெரிய பண்பாடு இருக்கு. நம்முடைய அரசியல் மிகப்பெரிய அரசியல். நீதி கட்சி ஒரு உறவு, காங்கிரஸ் கட்சி இன்னொரு உறவு. 2 பேரும் இருந்த நல்லது, 2 பேரும் இருந்த கெட்டது, இதெல்லாம் பத்தி பேசியிருக்கணும். மாணவர்களுக்கு அரசியல் கூட்டாமல் இருந்தது மாபெரும் தவறு. அதனால அரசியல் தான் சொல்ல முடியல, யூனியன் எலெக்ஷன் நடத்த முடியலன்னா அரசியல் சட்டத்தையாவது சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு நாள் ஒரு கலைஞர் சொன்ன அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கல. இவங்க யாரும் நம்ம நல்லது செய்யறதுக்காக நமக்கு பக்கத்துல நிக்க மாட்டாங்க. அதை பத்தி கவலைப்படாது, செய்ய வேண்டிய செய்வோம். இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவர் அண்ட் தி அண்டர் பிரிவிலேஜ் கலைஞர் செஞ்ச அளவுக்கு எம்ஜிஆர் செஞ்சது கிடையாது. எம்ஜிஆருக்கு ஏழைகள் மேல பற்றும் பரிவும் இருந்தது. ஆனா அவங்க ஏன் ஏழையா இருக்காங்கிற புரிதல் அவருக்கு கிடையாது. ஆனா யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா கலைஞர் ஏன் ஏழையா இருக்காங்கன்னு யோசிச்சாரு. அப்படி யோசிச்சவரு சொன்னாரு, இவங்கதான் நமக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி தேவையில்லை. அது தேவையும் இல்லை. செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு போயிடுவோம். அதனுடைய விளைவு இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு சில அடிப்படை விஷயங்கள்ல நம்ம இவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்போங்கிறத மட்டுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால
அடுத்து வந்து இந்த நன்மை தொடரணும்னா அடிப்படையில இப்படிப்பட்ட அரசியல் கருத்துக்கள் வன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்ல தவறிட்டதுனால இன்னைக்கு வேற மாதிரி சார். பயன் அடைந்தவர்கள் எப்படியும் அந்த பயன் தொடரணும்னு தானே நினைப்பாங்க. இப்ப நீங்க உரிமை தொகை 1000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, கடைசியா தேர்தல் நெருங்குறப்ப சொலையா 5000 ரூபாய் கூட போயிருச்சு. அப்ப அடுத்ததும் எனக்கு 2000 நீங்க குடுக்குறீங்க அப்படிங்கும் போது பணம் கண்டிப்பா வரும் இது மாதிரி அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடம் இருக்கும்ல. பயன் அடைஞ்சிருப்பாங்கல்ல. விஜய் 2000 கொடுக்குறேன் அத நம்புறாங்க. 2500 குடுக்கறத நம்புறாங்க. நீங்க ஏற்கனவே ரூலிங் பார்ட்டியா இருந்து குடுக்கறத தாண்டி போறாங்கன்னா இதெல்லாம் இன்னமும் வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்குள்ளதான் வருதோன்னு நான் நினைக்கிறேன். ஹையஸ்ட் பிட்டர் கெட்ஸ் மோர் அட்ராக்ஷன். இந்த மாதிரியான மொழிதான் இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு பழக்கமா இருக்கு. நாங்கள் போய் நின்று உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்றதை விட அந்த உடன்பிறப்புகளேன்னு சொன்னா எனக்கு ஒரு புல வாங்கிதமா இருக்கும், என்னுடைய மயிர் கூச்சரியும், என்னுடைய ரத்தம் கொதிக்கும். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. ஹாய் நண்பா நன்றி சித்தின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு போதுமா இருக்கு. சோ அப்படி போதுமான மனநிலையில் இருப்பவர்களுக்கு தேவையானதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். கை எவ்வளவோ அவ்வளவுதான் பாத்திரம் கொள்ளணும். அவர்கள் கை இவ்வளவுதான் இருக்கு, நாம இவ்வளவு அள்ளி கொடுப்போம். ஆனால் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதே சமயம் சார், அரசு ஊழியர்கள், சிறுபான்மையினர், தலித் இவங்களுடைய வாக்குகளும் அங்கு சென்றிருந்தால்தான் இந்த நம்பர் கிடைச்சிருக்க முடியும். இந்த அரசு ஊழியர்கள் அதையும் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்குமே இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாமா திமுக அரசாங்கம்? இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒவ்வொன்றிலையும் பிரிச்சு பார்த்து இதுல எது குறையா இருக்கு, எதை நம்ம நிவர்த்தி பண்ண வேண்டியது இருக்கு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க மொழியில சொல்லல. இப்ப வந்தே மாதரம்ங்கிறது வந்து பெரியவங்க மத்தியில பிரபலமா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மியூசிக் போட்டார், வந்தே மாதரம், எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துச்சு. தட் வாஸ் இம்பார்ட்டன்ட். இவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எங்க எப்படி போகணும் அப்படிங்கறத கொஞ்சம் மிஸ் இல்ல போறதுல மட்டுமே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், போறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எக்ஸ்போஸ் ஆகுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல இருக்க அந்த குறையை சரி பண்ணிருக்கலாமா? தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் மாதிரி, இதெல்லாம் ஓட் பேங்க். உங்களுக்கு தலித்துகள் போறாருங்க இன்னைக்கு அங்க போயிருக்காங்க அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம வெளிப்படையா பேசும்போது இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அதிருப்தி, இந்த ஓட்டுகளை எல்லாம் இவங்க கவனிக்காம அதை விட்டுட்டாங்களா? இல்ல, அதாவது டெமோக்ரஸி இஸ் அபவுட் ப்ரெஷர் குரூப்ஸ். ஒவ்வொரு ப்ரெஷர் குரூப்பும் தங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி அடையணும்னு சொல்லி பாக்குறதுதான் டெமோக்ரஸி பேசிக்கலி. பல இடங்கள்ல பணக்காரங்க பெரிய ப்ரெஷர் குரூப்பா இருக்காங்க, ஏழைகள் அப்படி ப்ரெஷர் குரூப்பா இருக்கிறது இல்ல. இவங்க பல மெஜாரிட்டி எண்ணிக்கையில் அதிகமான ப்ரெஷர் குரூப்புக்கு இவங்க நல்லது செஞ்சிருக்காங்க. இந்த இவங்களுக்கு பெண்களுக்கு அத்தனை பேருக்கு வந்து 1.25 கோடி என்னமோ இது கொடுத்திருக்காங்க, உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. அதான் சார் இவங்க இந்த மாதிரி திட்டங்கள் போட்டாங்க. இந்த நம்பரை விட உங்க தூய்மை பணியாளர்கள் நம்பர் அதிகம் கிடையாது, உங்க செவிலியர் நம்பர் அதிகம் கிடையாது. இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க, ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்க எதிர்கட்சிகள். உதாரணமா தமிழகத்துல வந்து பெண்கள் வந்து வெளியே போக முடியாத நிலைமை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. புல்ஷிட். இது ஒரு தவறான ஒரு பிரச்சாரம். தமிழ்நாட்டில் ஒரு பெண் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நாம் வெற்றி தலைமுறைய வேண்டும், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அதே சமயம் 20 பெண்கள் 30 பெண்கள் வந்து இந்த மாதிரி வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அதற்கு காவல்துறை நடவடிக்கை ஒழுங்கா எடுத்துக்கிட்டு இருக்கும் போது 4 கோடி பெண்கள் தமிழ்நாட்டுல வெளியிலேயே போக முடியாத நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னது அப்பட்டமான பொய். ஆனா இந்த அஜெண்டாவை அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தினாங்க. இல்ல இது ஒரு அஜெண்டா, இது ஒரு பிரச்சாரமா இருந்தாலும் இப்ப இந்த ஒரு ஊடக உலகத்துல எது நடந்தாலும் வெளியில வருது. அப்ப தூத்துக்குடியில அந்த பணத்தை போட்டுட்டு 10 நாளா உட்கார்ந்து இருக்கிறாங்க, எங்களுக்கு நீதி வேணும்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இதெல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களா அவங்க அதே மாதிரி ஓட் பேங்க் எங்க இருக்குங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா இதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிருக்க முடியும். ஏன்னா நம்பர்ஸும் 74 வந்திருக்கிறது. அப்ப இன்னும் அவங்க அந்த இடத்துல ஒரு அசால்ட்டா விட்டுட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அருப்புக்கோட்டை எம்ஜிஆருடைய கான்ஸ்டிட்யூன்சி, அங்க வந்து டியூபெல் போட்டுறது வந்து இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து தடுத்தாங்க. ஏன்னா இதுக்கு மேல டியூபெல் போட்டு நிலத்தடி நீர் எடுத்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து பங்கப்பட்டு போயிடும்னு அது மக்கள் வந்து எதிர்த்தாங்க. போலீஸ் வந்தது, துப்பாக்கி சூடு நடத்துனாங்க, மக்கள் இறந்தாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அங்க வருவார், வந்து இதெல்லாம் நடந்திருக்க கூடாது என்று உடனே மக்கள் நம்பிடுவாங்க. இப்போ அந்த ஆக்ஷன் தெரியாது. ஆனா இவர் வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எல்லாம் கரெக்டா பண்ணாரு. அப்படி ஒரு தவறு நடந்திருந்தா போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்டாரு. இந்த நியூஸ் வந்து ரீச் அவுட் பண்றது எந்த அளவுக்கு ஆச்சு? அப்ப இருந்த சூழ்நிலை, அப்ப இருந்த விழிப்புணர்வை விட இப்ப அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. இப்ப ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷனும் இருக்கும் என்ன பண்ணனாலும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ரியாக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறீங்க, இவ்வளவு செயல்பாடுகள் இருக்கு, இதையெல்லாம் கவனிக்கணும்னு.
முதலமைச்சர் வெறுமே 1800 சொச்ச நாட்கள் தான் 5 வருடங்கிறது. இதற்குள்ளாக இவ்வளவு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகின்ற வழிமுறைகளை எல்லாம் செய்தாச்சு. இவ்வளவு கேள்வி கேட்கிறோம். ஆனா 2014 இருந்து எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல், எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய ஒருவர் மீண்டும் மீண்டும் பல மாநிலங்களில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம எதையுமே கேள்வி கேட்கறது இல்லையே. நம்ம எங்களுடைய தலைவர் சொன்னதே இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. அங்க ஒரு கேள்வி எழுந்ததே இல்ல. அவர் மாறி மாறி ஜெயிச்சுட்டு தானே இருக்காரு. அது எதிர்கட்சிகளுடைய குறைபாடாதான் பார்க்க வருது. இப்ப ஒருத்தர் இவ்வளவு தூரம் இந்தியாவுல உள்ள எல்லா மாநிலங்களையும் வெற்றி, இப்ப திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி அங்க மேற்கு வங்காளத்துல, அப்ப எந்த இடத்துல அங்கேயும் எதிர்கட்சிகள் பண்ணணும். இந்தியா கூட்டணிய திரும்பவும் குடிக்க முடியலன்னா எந்த இடத்துல நமக்கு சிக்கல்? அவங்களின் ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னா கேள்வி கேட்கலாம் மேடம். ஆனா அந்த ஆதிக்கத்தை வரவிடாமல் தடுப்பதற்கு நம்ம கிட்ட என்ன பலம் இருக்கு, என்ன வியூகம் இருக்குங்கிறதுலதான் இப்ப கவனம் செலுத்தணுமோன்னு எனக்கு தோணுது. இந்த பாருங்க, எலக்ட்ரேட்டுடைய விழிப்புணர்வு நீங்கள்லாம் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. இப்ப 1977 மிஸ்ஸஸ் காந்தி தோற்கடிக்கப்பட்ட உடனே உலகமே சொல்லிச்சு, இந்தியாவின் படிப்பறிவில்லாத ஏழை விவசாயி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி விட்டான்னு சொல்லிச்சு. அது உண்மையா இருந்தா சவுத் இந்தியால எப்படி இந்திரா காந்தி அவ்வளவு ஜெயிச்சாங்க? நார்த் இந்தியால மட்டும்தான் தோத்தாங்க. தனக்கு பெர்சனலா பாதிப்பு வரும்போது மட்டும்தான் நம்முடைய வாக்காளர்கள் வெளிப்படைவாங்க. இன்னைக்கு அந்த பெர்சனல் பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வட இந்தியாவில் நினைக்கிறாங்க. ராம் ஸ்ரீராம் சொன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த ராம் டெம்பிள் பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அச்சாதீன் ஆரே நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னா நம்புறாங்க. அதனால இந்த நம்பிக்கை மூலமா அவங்க கொண்டு வருவாங்க. இது தமிழ்நாடு அந்த அளவுக்கு கீழே இல்லைனாலும் இங்கேயும் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் பெருமளவு இருக்காங்க. கேட்கறதுக்கு கசப்பா இருக்கும். ஆனால் பர்சனல் தாக்கம் சொன்னீங்கல்ல, பர்சனலா பாதிக்கப்படுறதும் இங்க இருக்கு. அதனுடைய வெளிப்பாடை நம்ம இனிமே வரும்போது அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் தங்களுடைய வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். நம்பர்ஸும் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் 107, தற்போது 109 இருந்தது 107, திமுக 74, அதிமுக 53 என்று வந்து கொண்டிருக்கின்றது. பாலச்சந்திரன் அவர்களிடம் நிர்வாகம் எப்படி இருக்க போகிறது சார்? ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அரசியல்ல இருந்தவங்க எல்லாம் தோற்கடித்தவர்கள் இளைய தலைமுறையினரா இருக்கிறாங்க. வேட்பாளர் யாருன்னே அந்த தொகுதியில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. விசில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, விஜய் முகம் தான் தெரிஞ்சது. இப்போ நீங்க நிர்வாகத்தை ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஆட்சி பணி அதிகாரிங்கிறதுனால கேட்கிறேன், சட்டப்பேரவை எப்படி இருக்க போகுது? இல்ல, ஏஏஎஸ்யூ முதல்ல பதவிக்கு வந்த போது அஸ்ஸாம்ல இந்த சிக்கல் இருந்தது. மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அஜிடேஷன் பண்ணாங்க. மாணவர்கள்லாம் பதவிக்கு வந்துட்டாங்க. அவங்கள பல பேருக்கு அரசியல் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நேரம் அருண் ஷௌரி ஒரு பெரிய பத்திரிகையாளர், அவரை அட்வைசரா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர் அவங்ககிட்ட சில விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சாதாரண மோட்டர் மெக்கானிக் வந்துட்டாருன்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. அந்த பேச்சை ஒரு திமிர்த்தனமான பேச்சு. ஜாவடேக்கர் ஒரு மோட்டார் மெக்கானிக் வந்தாருன்னா வரமாட்டாங்க, கண்டிப்பா வரலாம். ஆனா நான் என்ன அந்த மோட்டார் மெக்கானிக் அரசியல் புரிதல். ஒரு காலத்துல நான் ஸ்டூடெண்ட் இருந்தது பார்த்திருக்கேன். லோயலா காலேஜ்ல கெமிஸ்ட்ரி அட்டெண்டன்ட் இருப்பாரு, கெமிஸ்ட்ரி லேப்ல அட்டெண்டன்ட். அவரும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில இன்னொரு சாதாரண தொடக்கப்பள்ளி ஆசிரியரும் இதுக்கு மெட்ராஸ் மியூனிசிபல் கார்பரேஷன் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அரசியல். நிலைமை அப்படி இல்லைங்கிறதானே வருத்தமே. எல்லா இடத்துலயும் அது மாதிரி ஆயிடுச்சு. இதை பத்தி காங்கிரஸ் இதை பத்தி என்ன சொன்னாங்க? யூஎஸ்ல இஸ் தேர் a single congressman who is not a billionaire கேட்டாங்க. அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் ஆயிடுச்சு. அரசியல் இந்த விதத்துல தாழ்ந்து போனதுன்றது உண்மைதான். இது ஒருவேளை மறுபடியும் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு உண்மையை உணர்த்தலாம். உணர்த்தினா நல்லது. Go back to the people, go back to the downtrodden, go back down அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லது. நிச்சயமா எந்த ஒரு இதுமே இப்ப இவங்க ஆட்சி பிரிவுக்கு வந்திருக்காங்க. சில பேர் நினைக்கிற மாதிரி உடனடியே அவங்க பொலைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்துட்டாலே அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் நிறைய வருவாங்க. தங்கள் பலனுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால உடனடியே இந்த ஆட்சிக்கு ஆட்சி வந்தால் அது உடனடியே அந்த ஆட்சிக்கு எந்த விதமான பெரிய இடங்கள் இருக்கும்னு நான் நினைக்கல. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆட்சியில நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதாங்கிறத அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி பரிவர்த்தமா மக்களுக்கு இருந்தால் ஆட்சி தொடர்ந்து நல்ல ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல ஆட்சிகள். இதை உங்களுடைய நிறைவு கருத்தாகவே நான் எடுத்துக்கிறேன். அம்மா, உங்களிடம் நிறைவு கருத்தாக நம்பர்ஸ் பார்க்கும்போது 107 அப்படின்னு வந்திருக்கிறது. தனி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியான ஆதரவு அவருக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்க அரசியல்? அதுல 107 தாவேகா, திமுக 73 இருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷம், திமுகவின் ஓட் பேங்க் அப்படியே இருக்கு அப்படிங்கிறதா. அதுல அதிமுகவோட ஓட் பேங்க் தாவேகாக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது.
திமுகவில இருந்து போனதுனாலதான் அந்த பழைய திமுகவில அந்த இயக்கத்தினர் அந்த கருத்து போடுறதையே தன்னுடைய வாழ்நாள் பெருமையாக நினைக்கக்கூடிய அந்த முன்னோடிகள், இயக்க முன்னோடிகள், அவங்க எல்லாருமே திமுகவோட தான் இருக்கிறார்கள். வளர்ந்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறை அவர்களுக்கான தேவை என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு விஷயத்த வேணா இப்படி சொல்லலாம், அரசியல் கட்சிகள்ல ஒரு நிலையை அடைவதற்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் காத்துட்டு இருக்க வேண்டியது. அது மாதிரி காத்துட்டு இருந்தா ஒரு வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்ல. அப்படி இல்லாமல் தாவேக்கால ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்திருக்கிறார் என்னும் போது அப்படியானவர்களுக்கான வாய்ப்பையும் இனிமேல் திராவிட கட்சிகள் திறந்து விட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு இதன் மூலமாக வந்திருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப எளியவர்கள், எந்த விதத்திலும் அரசியலே தெரியாதவர்கள். நம்ம அரசியலே தெரியாதவர்கள் சொல்றது கூட நம்மளோட இடைச்சாலிகரமா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்லதான் டீ கடையிலையும் சலூன்லயும் இருந்து அரசியல் பேசிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் ஒரு சுதந்திர இந்தியா நமக்கு கிடைச்சது. அப்படியாக அரசியல் பேசிய அந்த சமூகத்திலிருந்து நாம் இவர்கள் தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த எளிய வேட்பாளர்கள், அது ஒரு பக்கம் இருக்கு, அவங்கள்ட்டயே குற்றப்பின்னணி உள்ள, ஊழல் செய்த, அது சிறைக்கு சென்ற அந்த மாதிரியான வேட்பாளர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் ஜெயிச்சு நிற்கிறாங்க. அப்போ இந்த கட்சி இனிமேல் எந்த பாதையில் நடக்க போகிறது கண்பத்தி பார்க்க நாம தான் பார்க்கணும். ஆனால் இவர்களும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை அடகு வைத்து ஒன்றியத்துக்கு அடங்கி போவார்களானால் இவர்களுடைய நிலை கேள்வியாகும். அப்போது தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம் என்று நாம் அத்தனை பேரும் எழுந்து கொடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அதை நிச்சயமாக செய்யும். ஏனென்றால் துவக்க காலத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக, அறத்துக்காக, நிலத்துக்காக, மொழிக்காக குரல் கொடுத்து போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த நிலை இனிமேலும் தொடரும். அதிமுகவும் 52 இடங்கள் வாங்கியிருக்கிறது. நீங்க வந்து பிரச்சாரத்தில் முன்வைத்தது கபலீகரம் செய்திருக்கும் பாஜக அதிமுகவை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நீங்க பிரச்சாரத்துக்கு முன் வச்சீங்க. இதற்கு பிறகு, இந்த தேர்தலுக்கு பிறகு நிறைய பேர் அதிமுகங்கிறதே இருக்குமாங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புனாங்க. அவங்களுடைய ஓட் பேங்க் வச்சிருக்காங்க 52 தொகுதிகள் அப்படிங்கிறதும் நம்ம எப்படி இதுல குறிப்பா 2 விஷயத்த பார்க்கலாம். ஒண்ணு, 52 தொகுதிகள் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் போது அவர்கள் கூட்டணியில் இருந்த பிஜேபி வேட்பாளர்கள் ஜெயிக்கவில்லை. அப்படின்னா அப்போது எதிர்கட்சியாக தலைவராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு இப்போது பிஜேபிக்கு அடிமையாக போக வேண்டிய அந்த நிலை இனிமேல் இருக்காதுன்னு. நான் கேக்குறது அடிமை அவங்க அந்த ஆளுமையை காட்டிட்டாங்களோன்னு நான் கேக்குறேன். பாஜக சீட் இல்லைனாலும் பாஜகவுடைய கூட்டணி வச்சிருந்தா கூட இந்த 52 தொகுதிகளை அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களோட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த முன்னோடிகள், அந்த இரட்டை இலை அம்மாவோட கட்சி, எம்ஜிஆரோட கட்சி என்று நினைத்து கொண்டு உருகுகின்ற அந்த தொண்டர்கள் இன்னமும் இருக்காங்க. அவர்கள் முற்றிலுமாக அந்த வாக்குகளை அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை குளறுபடி செய்தாலும் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இல்லைன்னா நீங்க சொன்ன அங்கேயே வாக்குகள் அதிகமா இருக்கும். அதை முன்னின்று நடத்தியது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி, அதை மறக்க முடியாது. ஆளுமையை மறக்க முடியாது. இனிமேலும் அவர் பிஜேபிக்கு அடங்கி போக வேண்டிய சூழல் இல்லை. நான் வெற்றி பெற்று நிற்கிறேன், பொதுச் செயலாளராக நான் என்னுடைய வல்லமையை காட்டிவிட்டேன் என்று சொல்வதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதுல இன்னொரு விதமாவும் பாருங்க, அது மாதிரி செய்ய முடியுமா ஐயா போன்ற அரசியல் வல்லுநர்கள் அல்லது அந்த சட்டத்திட்டம் தெரிந்தவர்கள் தான் சொல்லணும். தமிழ்நாடு என்பது திராவிடத்தின் நிலம், தந்தை பெரியாரின் நிலம், அண்ணாவின் நிலம். அப்படிங்கிற போது திமுக அதிமுக இரண்டுமே இனிமேல் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து தாவேக்காவை விட அதிகமாக என் நண்பர் வந்துரும்ல. என்ன இந்த வம்பல மாட்டாதீங்க. மூன்றாவது ஒருத்தர் உள்ள விடக்கூடாது, நமக்குள்ளேயே நம்ம இருந்துக்கணும். அதுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன். விஷுவல் திங்கிங் இது. இதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் தாவேக்கா என்பது வந்துவிட்டால் நிச்சயமாக அது பிஜேபியின் பினாமிதான். பிஜேபி தாவேக்கா என்கின்ற முகமூடியோடு இப்ப உள்ள வருகிறது. பிஜேபிக்கு 2 முகமூடி இருந்தது, ஒண்ணு அதிமுக, ஒண்ணு தாவேக்கா. இதுக்கே இறங்கும்போது இது உயர்ந்து நிற்கிறது என்றால் அவர்கள் தான் ஆளுமை செலுத்த போகிறார்கள் என்பது எல்லாருக்கும். நீங்க தான் முகமூடியை மாட்டி விடுறீங்க. வரட்டும் சட்டப்பேரவைக்கு உண்மையான முகத்துல வர்றாங்களா, முகமூடி மாட்டிட்டு வர்றாங்களாங்கிறது
கொஞ்ச நாள்லயே வெளிச்சத்துக்கு வந்து மூடி மறைக்கிற விஷயம் இல்ல. ஏற்கனவே வெளிச்சத்துக்கு வந்ததுதானே. என்னுடைய ஒரே எதிரி திமுக தான் திரும்ப திரும்ப கடத்துலன்னு சொன்னாரு. அதே சமயம் பாஜக, நீங்க வச்ச பாஜக எதிர்ப்பை விட விஜய் வச்சது குறைவுதான். ஆனா விஜயை நம்பி இந்த பாஜக எதிர்ப்புக்காகவும் வந்தவர்கள் இருக்கிறாங்க. இல்ல அதை வந்து விஜய் வைத்த பாஜக எதிர்ப்புன்னு எதை சொல்றீங்க? அவர் எதிர்க்கவே இல்லை. கடைசி வரை வாய்மொழி மௌனியாகத்தான் இருந்தார். அவர் மீது எவ்வளவு அழுத்தங்களை கொடுத்தும் கூட அவர் எதற்குமே react பண்ணல. இந்த அழுத்தத்துக்கும் அடிபணிகிறவனா அப்படின்னு கேட்டாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், விளையாட்டிலே இல்லாதவங்க நான் சேர்த்துக்க மாட்டேன். இல்ல எனக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அவர் வச்சாரு. மக்கள் தீர்ப்பு வந்து இருக்கிறது. முகமூடி அணிந்திருக்கிறார்களா, அது வெளிச்சத்துக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்ச நாள் பார்ப்போம். எப்படியும் எதுவும் வந்து மறைப்பதற்கு இல்லை. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அது வரைக்கும் எந்த கிரிட்டிசைஸும் வந்து முன்னாடியே வைக்க வேண்டாம். காமராஜர் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு காமராஜர் சொன்னாரு, அவர்கள் ஆளட்டும், முதல் 100 நாட்கள் நான் அவர்களுடைய ஆட்சியின் குறை என்று எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்ப பெருந்தன்மையான வார்த்தை. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவோம்ல, அந்த 100 நாட்களை கொடுப்போம். 100 நாள் வேலை திட்டம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தது. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.